திமுக மதிமுக இடையேயான தொகுதி பங்கீடானது தற்பொழுது கையெழுத்தாகியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள். ரமேஷ் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக மதிமுக இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் இன்று அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தாகிவிட்டது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் இப்போது சந்தித்து பேசி வரக்கூடிய சூழல்ல திமுக மதிமுக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தொடர்ந்து தொகுதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்து செய்து வருகிறது. அந்த வகையில காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இன்னும் ஒப்பந்தம் இறுதியாகாமல் இருந்த நிலையில் இன்று திமுக மதிமுக ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில முதல்ல 2 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் திமுக கூட்டணியில கேட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் போது கடந்த முறை ஒதுக்கப்பட்டது போன்றே ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் வேண்டும் என்று மதிமுக தரப்புல கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக தரப்புல ஒரு மக்களவை தொகுதி மட்டுமே இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லியிருந்ததால் திமுக மதிமுக இடையே தொகுதி உடன்பாடு ஏற்படுவதில் தொடர்ந்து ஒரு இழுபறி நீடித்து வந்தது. 3 கட்ட பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாமல் இருந்த நிலையில் இன்றைய தினம் உடன்பாடு எட்டப்பட்டுவிட்டது. மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை சீட்டும் இப்போதே கையெழுத்தாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. ஆனால் இன்றைய ஒப்பந்தத்தில் மக்களவை தொகுதி ஒரு தொகுதி மட்டுமே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு ராஜ்யசபா பதவி காலம் என்பது இன்னும் 15 மாதங்கள் இருக்கிறது. வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் அவருடைய ராஜ்யசபா சீட்டு பதவி காலியாகும் என்பதால் அதுவரைக்கும் அந்த ஒப்பந்தம் பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று திமுக தரப்புல சொல்லப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி என்ன என்பது இன்று அடையாளம் காணப்படவில்லை. தொகுதியின் எண்ணிக்கை 1 என்பது மட்டுமே இப்போது முடிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ரமேஷ், இந்த தொகுதி எந்த தொகுதி என்பது எப்பொழுது இறுதி செய்யப்படும்? திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு இப்போது எண்ணிக்கையை மட்டுமே உறுதி செய்து வராங்க. திமுக கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் உறுதியாகிவிட்டது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எண்ணிக்கை மட்டுமே 2 என்று உறுதியாகி இருந்தது. தொகுதி என்னென்ன தொகுதி என்பது அடையாளம் காணப்படவில்லை. காரணம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல மதிமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த தொகுதியை அடையாளம் காணுவதில் திமுக தலைமைக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போது மதிமுகவை எடுத்துக்கொண்டாலும் கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி அல்லது விருதுநகர் தொகுதி வேண்டும் என்று மதிமுக கேட்கிறார்கள். திருச்சி, விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இப்போது திருச்சி, விருதுநகர்ல காங்கிரஸ் எம்பிக்கள் தான் சிட்டிங் எம்பியா இருக்கிறாங்க. அதனால மதிமுகவுக்கு அந்த தொகுதியை இறுதி செய்வதில் ஒரு இழுபறி நீடிக்கிறது. எனவே எண்ணிக்கை மட்டும் இன்று உறுதியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை அழைத்து அப்போது எந்தெந்த தொகுதி என்று அடையாளம் காணுவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் தொகுதிகள் எத்தனை, எந்தெந்த தொகுதி என்பது உறுதியாகாததால் காங்கிரசுக்கும் தொகுதியின் எண்ணிக்கை உறுதி செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் மதிமுகவுக்கு எந்த தொகுதி என்பது உறுதியாகும். இப்போது வரை மதிமுகவுக்கு எண்ணிக்கையில் ஒரு மக்களவை தொகுதி என்று மட்டுமே உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது. ரமேஷ், மதிமுக கேட்ட தொகுதியானது அவர்களுக்கு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? மதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி அல்லது விருதுநகர் தொகுதியை கேட்கிறாங்க. திருச்சி அல்லது விருதுநகர் தொகுதி கிடைக்கும் பட்சத்துல அந்த தொகுதியில மதிமுகவினுடைய முதன்மை செயலராக இருக்கக்கூடிய துரை வைகோவை போட்டியிட வைக்கணும் அப்படிங்கறதுல மதிமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. ஏனென்றால் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடைய சொந்த ஊர், சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று துரை வைகோ விரும்புகிறார். ஆனால் இப்போது அங்க சிட்டிங் இந்தியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் மீண்டும் விருதுநகர் தொகுதியை கேட்கிறார். இதுதான் மதிமுக தரப்பு திருச்சி தொகுதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்படியாக 2 தொகுதி கேட்கக்கூடிய சூழல்ல திமுக தரப்புல திருச்சி அல்லது விருதுநகர் தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் அதிகபட்சம் திருச்சி தொகுதிதான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது எல்லாமே ஒரு வாரத்துக்கு பிறகு காங்கிரசுக்கு உடன்பாடு எட்டும் போதுதான் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். எனவே ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதியில் துரை வைகோ போட்டியிடுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. எந்த தொகுதி என்பது பின்னர் தெரிய வரும் என்றும் ராஜ்ய
ராஜ்யசபா சீட்டு குறித்து 15 மாதங்களுக்கு பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம். அதற்கான அசூரன்ஸ் எதுவுமே இப்ப கிடையாது. அது பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடாக இருக்கிறது என்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரி, இன்று யார் யாரெல்லாம் மற்றவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள்? இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 2 கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தை கையெழுத்திட வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருந்தது. அதில் ஒன்று மதிமுக. இப்போது அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிவிட்டது. மற்றொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்கும் இன்று காலை 11 மணி அளவில் அண்ணா அறிவாலயம் வருவார்கள் என்று திமுக தலைமை எதிர்பார்த்தது. ஆனால் அதற்கு முன்பாக திமுக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்புல ஒரு சுமூக உடன்பாடு என்பது ஏற்படாமலேயே இருக்கிறது. முதல்வரும் 2 தொகுதியை ஒதுக்கீடு செய்வதற்கு முன்வந்ததாக தெரிகிறது. எனவே திமுக விசிக பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதே இரு கட்சி தரப்பு தகவலாகவும் இருக்கிறது. எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மதிமுகவுக்கு மட்டுமே ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்கும் நாளை அல்லது நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வரலாம். அப்போது கையெழுத்தாகலாம் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் 10ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் டெல்லி பேச்சுவார்த்தைக்குழு தமிழகம் வருவார்கள். அதற்கு பிறகுதான் திமுக காங்கிரஸ் இடையே இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் வரை கேட்டு வருகிறது. ஆனால் திமுக தரப்பில் 7 அல்லது 8 தொகுதிகள் வரையே ஒதுக்கீடு செய்வதற்கு முன்வருகிறார்கள். எனவே விசிக காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு ஏற்படுவதில் ஒரு இழுபறி நிற்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் மதிமுகவுக்கு மட்டும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திமுக மதிமுக தொகுதி பங்கீடானது தற்பொழுது கையெழுத்தாக இருக்கிறது. எந்த தொகுதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.